காதலுக்கு கண்கள் இல்லையே மானே கண்ணுக்குள்ள ஒன்ன வச்சேனானே காதல் ஒரு துன்ப கதையோ காலம் தந்த மாயவளையோ கண்கள் எல்லாம் கண்ணில் கொண்டேன் நானே காதலுக்கு கண்கள் இல்லையே மானே எண்ணாத நாளை மண்ணில் இங்கு சாயாது உன்னை இங்கு சேராது கங்கைக்கொரு அணை கட்டலாம் காதலுக்கு அணை கட்டலாம் காவிரிக்கு கேளை கட்டலாம் அட கங்கை வெள்ளம் தானே பூமானே உடைத்தானே எண்ணாத நாளில்லை பூமானே காதலுக்கு கண்களிலே மானே கண்ணுக்குள்ள ஒன்ன வச்சே நானே தண்ணீரில் நீந்தி செல்லும் மீனொன்று சுடுவெண் நீர் சென்றால் கொள்ளாப்போ கண்ணீரில் நீண்டி சென்றும் மீன் நல்ல வெந்நீர் நீண்டி சொன்னால் புண்ணாகும் சுடுவெண் நீர் முள் மீது போட்டால் கொள்ளாப்போ கங்கைக்கொரு அணை கட்டலாம் காவிரிக்கு அணை கட்டலாம் காதலுக்கு வேலி கட்டலாமா ஏமட்டில் வச்சு மூடும் இதையாகும் பரவாகும் மலை மேகம் இருப்பாடி போகாதமா காதலுக்கு கண்களிலே மானே கண்ணுக்குள்ள ஒன்ன வச்சே நானே காதல் ஒரு என்ப கதையோ காலத்தந்த மாயவளையோ கங்கை வெள்ள கண்ணில் கொண்டேன் நானே காதலுக்கு கண்களில் மானே இங்க வெள்ளைமலை தெரிந்த அரமனைக்கு வந்திருக்கேன் இந்த அரண்மனையில யாரு இருக்காதீங்களே யாரும் அரண்மனையில யாரும் அரண்மனையில அரண்மனையில யாரு யாரு யாரையுமே காணமேனே வேலை படத்தை தூங்கி இருப்பாங்களோ அப்படிதான் நினைக்கிறேன் யாரு அரண்மனையில யாருமா அது யாரது ஒவ்வொருல கேட்டா அது தேவாரம் போல நகிலாத நொடி போது சீதாரம் போல சின்ன இடையத்தை கண்டு ரசிக்கிறேன் அதை ரசிக்கணும் நானே
இரவில் வந்த திருடா மும்முறை பெருட குருடா இரவில் வந்த திருடா ஊர்ல பெருட குருடா கட்டு காவல மீறி எப்படி வந்தாயா கட்டு காவல மீறி எப்படி வந்தாயா இரவில் இரவில் வந்த மனம் தாண்டி இரவில் இரவில் வந்த மனம் தாண்டி நெத்திரமாக கேளடி தம்பி டீ இன்னும் வரல வந்தோன வாடி போடு என்ன திமிரா அதானே நெஞ்சு அழுத்தமா ஆணவமா ஏன் அரண்மனைக்கு வந்துட்டு ஏன் கதவை தட்டிட்டு வாடிங்கிறீங்க போடிங்கிறீங்க உங்களுக்கு இங்க என்னங்க வேலை யார் முதல்ல வாடா போடான்னு சொன்னது? எவ்வளவு மரியாதையா அரண்மனைக்கு வந்த உடனே யாருமா அரண்மனைன்னு கேட்டேன். ஒரு நல்ல குடும்பத்து பொம்பளையா இருந்தா வந்த உடனே வாங்க உட்காருங்க, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க அப்படி சொல்லாட்டியும் கூட வாங்க, எதுக்காக வந்தீங்க, யாரை தேடி வந்தீங்க, இந்த இடத்துல யார் வேணும், அதை ஒரு நல்ல பொம்பளை கழகு வந்த உடனே வாடாங்கிற போடாங்கிற அவனுங்கிற இவனுங்கிற மரியாதையாக பேசி பழகு. மண்டை உடச்சு மாவுளக்கு போட்டு நினச்சிக்க. மண்டை உடச்சு மாவுளக்கு போட்டுருவீங்களா? மண்டை உடச்சு மாவுளக்கு போட்டு இந்த ஊரை விட்டு தாண்டிடுவீங்களா? தாண்டிடுவீங்களா? அவளை திமுறா ஏன் அரண்மனைக்கு வந்துட்டு உங்களுக்கு நான் ஏங்க மரியாதை கொடுக்கணும்? வாடிங்கிறீங்க போடிங்கிறீங்க. நான் வாடா போடான்னு சொன்னேன் தான். என்னைய நல்ல குடும்பத்துல இருந்து தான் வளர்த்துருக்காங்க, நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி தான் வளர்த்துருக்காங்க. நீங்க நல்ல குடும்பத்துல இருந்து வரீங்களா? என்ன பண்ணல? நல்ல பழக்க வழக்கம் உங்களுக்கு இருக்கா? என்ன பழக்க வழக்கம்? நீங்க யாரை பார்க்க வந்திருந்தாலும் என்ன பண்ணிருக்கணும்? பகல்ல வந்திருக்கணும். அதை விட்டுவிட்டு நட்டு சாமத்துல வந்துட்டு வாடிங்கிறீங்க போடிங்கிறீங்க திமுறா வேற. வந்தோடனே வாங்க உட்காருங்க, அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க நான் ஏன் சொல்லணும்? நீங்க என்ன என் மாமா மவனா அத்தை மவனா மாமனா மச்சான் ஐயா? சரி எதுக்கு நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்? திருட்டு பயலுக்கு இங்க என்ன வேலை? திருட்டு பயலுக்கு இங்க என்ன வேலை? திருட்டு பயதாமா நானு? திருட்டு பயதான். இந்த மனசை திருட திருட்டு பையன் நான் தான். மனசை திருட வந்து திருட்டு பையனா? மரியாதையா சொல்றேன். அத்தை மகனா இருந்தானே இருக்கு, மாமா மகனா இருந்தானே, ஏதோ வந்த வேலை முடிஞ்சா சரிதானே. வந்த வேலை முடிஞ்சா சரியா? திருட தானே வந்தீங்க? திருட தானே வந்தீங்க? திருட வந்தமா? என் வெள்ளையம்களை பார்க்க வந்தமா? வெள்ளையம்மாவை பார்க்க வந்தீங்களா? ஆமா. போய் பார்த்துட்டு வாங்க. இங்கேயே பார்க்கணும்? அரண்மனையில் பார்க்க வந்தோம். அரண்மனை வெள்ளையம்மாவுக்கு நீங்க யாருங்க? வெள்ளையம்மாவை வர சொல்லுங்க போங்க. அரண்மனை வெள்ளையம்மாவுக்கு நீங்க யாருங்க? வீட்டுக்காரர். வீட்டுக்காரரா? அண்ணே நீ என்ன வேலை கரெக்ட்ல பேசிக்கிட்டு இருக்க? வெள்ளையம்மாட்ட கூப்பிட்டு பேசுனேன். அதான் நானும் சொல்றேன், போயிட்டு வெள்ளையம்மாவை வர சொல்லுங்க. ஏமா போயிட்டு இந்த வெள்ளையம்மா பொண்ணு வர சொல்லு, தூங்கிட்டு இருக்கான் பாரு, எழுப்பிட்டு வர சொல்லு. அதை போய் நீங்களே செய்யலாம்ல. ஏமா இங்கே பாருமா, இவ்வளோ ஜாமான் வச்சிருக்காங்க, எந்திரிச்சு போக முடியல. வயசாகி போச்சா இல்லையா? அவருக்கு மூலமா எந்திரிச்சு போக முடியாது. வயசாகி போயிடுச்சா? வெள்ளையம்மாவுக்கு தெரியாமே வந்து வெள்ளையம்மாவுக்கு வீட்டுக்காரர் ஆயிட்டீங்களா? ஏன்? யார் வெள்ளையம்மா? யார் வெள்ளையம்மா? நீங்க வெள்ளையம்மாளா? நீங்க வெள்ளையம்மாளா? என்ன யாருன்னு இருக்குதா? போச்சு போச்சு கடிச்சாத பார்க்க முடியல, சத்தியம் பார்க்க முடியல. பூச்சாண்டி மாதிரியே இருக்கு. பூச்சாண்டி மாதிரி இருக்கா? எனக்கு தெரிஞ்ச குடு குடுப்புக்காரன்னு நினைக்கிறேன். இந்த முறையை பார்த்தா பூச்சாண்டி மாதிரி இருக்கா? மஞ்சள் இந்த முறையை பார்த்தா பூச்சாண்டி மாதிரி இருக்கா? பூச்சாண்டி மாதிரியே இருக்கீங்கங்க. ஏன் அங்க நின்னு பேசினா எங்களுக்கு காதல் விழுகாதா? இல்ல உங்க மூஞ்சி தான் தெரியாதா? பூச்சாண்டியாவே இருந்துட்டு போறேன். வந்து ஏன் பயமுறுத்துறீங்க? பூச்சாண்டியாவே இருந்துட்டு போறேன். வெள்ளையம்மாவுக்கு நீங்க யாருங்க? வீட்டுக்காரன். வீட்டுக்காரரா? ஆமா. அண்ணே சொல்லுமா. வெள்ளையம்மா வீட்டுக்காரரா? எத்தனாவது வீட்டுக்காரியா நீனு? எந்த வெள்ளையம்மாயா? ஏய் அரண்மனை வெள்ளையம்மா இருக்குல்ல? ஆமா. அதுக்கு நான் தான் புருஷன். அந்த பிள்ளைக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா? ஆயிருச்சியா? எப்பயா ஆச்சு? உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? நான் தானே பக்கத்து ஊரு, எனக்கு தெரியாதா? நீ எந்த ஊரு? நீ சக்கம்பட்டி. நான் அப்படியா பக்கத்து ஊர். அங்கேருந்து நீ வர்றதுக்கு நான் இருக்கு இல்லையா? கபினி வெள்ளையம்மாவுக்கு கல்யாணமே ஆகலைங்க. வீட்டுக்காரர்லாம் யாருன்னு தெரியாது. வெள்ளையம்மா கல்யாணம் ஆயிருச்சுமா? ஆயிடுச்சா? ஆமா. உனக்கு தெரியாது, நீ வெள்ளையம்மா கேளு. அந்த வெள்ளையம்மா இல்லையா? அந்த வெள்ளையம்மாக்கு புருஷன் அவன். பொள்ளாச்சியில கோவம் தம்பிக்கு. அரண்மனை வெள்ளையம்மா நான் தாங்க. நீங்க யாரு? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க வெள்ளையம்மாளா? அரண்மனை வெள்ளையம்மா நீங்களா? யாரும் தெரியலையா? கோபினா. ஹலோ சொல்லுமா. என்னை பார்த்தா என்ன வேலைக்காரி மாதிரி இருக்கேனா? ஏம்மா நீ என்னமோ ஒரு நாட்டுக்கு ராணி மாதிரி இருக்கிற, ஆனா இந்த ஆளுக்கு இருக்க திமிர பத்தீங்களா? ஏன்னு கேளுமா. பைய பொடி பைய ஏதோ தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டேன். ஆனா ஒரு விஷயம், வந்து நம்ம அரண்மனையில மாட்டுன அடி காலை உரிச்சு போனாங்க. அண்ணன் தம்பி 7 பேர்.
கொலுச்சேனே உன்னதானே நானே உசுர கொலுச்சேனே ஆடி சுத்த வச்ச பச்ச கிளி சுத்த விட்டு பார்த்ததென்ன முத்த முன்னு கேட்டதுக்கு வெக்கப்பட்டு போனதென்ன புரிஞ்சு தெரியாதது போல் நடிக்காதே பார்வரந்தோளையும் எரிமலையா வெடிக்காதே அடி சொக்க வச்ச புச்ச கிளி சுத்த வச்சு பார்த்ததென்ன அடி மொத்த ஒன்று கெட்டதுக்கு வைக்கப்பட்டு போனதென்ன இந்த ஜென்மம் போதாதடி உன்ன நானும் ஆளத்தான் புள்ள பெத்து போல வாழும் ஆளவிருத போலத்தான் கண்டடி காதலிய மகத்தான் ஏத்தத்தான் கொண்ட நாசம் பூங்கோரிய பொண்ண நானும் சேரத்தான் கல்லைய மனசு புறந்து தெரியாதது போல் நடிக்காதே பேச்சு பாடு ரெண்டுலையும் எரிமலையா வெடிக்காதே ஐ லவ் காலையில உயிரோட போற மாதிரி ஐடியா இல்ல போல, வேற ஒண்ணும் இல்ல. அடி சுத்த வச்ச பச்சை கிளி சுத்த விட்டு பார்த்ததுன்னு அடி சுத்த முன்ன கேட்டதுக்கு வெக்கப்பட்டு போனதுன்னு இன்னைக்கு யாரும் தெரியலையா? உண்மையிலே யாரும் தெரியலையா? அதை தானங்க இவ்வளவு நேரம் காட்டுக்கத்த கத்திட்டு இருக்கேன், நீங்க யாருன்னு தெரியல யாருன்னு தெரியலன்னு. அடி வெள்ளையம்மா வெள்ளையம்மா நீ ரொம்ப விவரமான வெள்ளையம்மா. அடி வெள்ளையம்மா வெள்ளையம்மா நீ ரொம்ப விவரமான வெள்ளையம்மா. நீ வெள்ளச்சாமி பார்த்ததுண்டா? நீ வெள்ளச்சாமி பார்த்ததுண்டா? இவ வீரக்கதை கேட்டதுண்டா? இவ வீரக்கதை கேட்டதுண்டா? நமக்கு ஒரு மகன் பிறப்பா, உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பா. அந்த ஆளை தூக்கிப்பட்ட 4 மிதி, ஒன்னே தூக்கிப்பட்ட 4 மிதி பாத்துக்க. இருக்குமா? எதுக்குமாவா? அது என்ன யாருனே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவு நெஞ்சு ஒருவேளை யாரும் தெரிஞ்சு நீங்க ஏத்துக்கிட்டு நம்ம 2 பேத்துக்கு திருமணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு இவ உங்க 2 பேத்துக்கு ஒரு புள்ள பிறப்ப. இவங்கதைய சொல்லி வை, இவங்கதைய சொல்லி வை. புலியாக மாறிடுவா, புலியாக மாறிடுவா. உலகத்தை ஆண்டிடுவா, உலகத்தை ஆண்டிடுவா, உலகத்தை ஆண்டிடுவா. கண்ணாட தேசத்தில கல்லர் மகன் தடுத்த ஒரு வெள்ளத்தாவே, கண்ணாட தேசத்தில கல்லர் மகன் தடுத்த ஒரு வெள்ளத்தாவே. கூட வந்த இருக்கைய கவத்தவரி புலி ஒருத்தனி மலக்காரே வீரத்தோ ரோசக்காரே சோறு விரட்டு வெட்டு யாரு கண்ணாட 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 தேசத்தில கல்லர் மகன் தடுத்த ஒரு வெள்ளத்தாவே. இல்லைங்கம்மா இல்லைங்கம்மா யாரும் தெரியலையா? யாருன்னு தெரியல. வெள்ளச்சாமி இல்லைங்கம்மா. வெள்ளச்சாமியா? சக்கமட்டிக்கார வெள்ளச்சாமி. சக்கம்பட்டிக்காரர் வெள்ளச்சாமியா? தெரியுதா? தெரியலங்க. தெரிகிற மாதிரியே சொன்னீங்க இல்லைங்க? வெள்ளைங்கம்மா
என் ஞாபகம் உனக்கு வாங்குறதுக்காக சின்ன வயசுல வெள்ளமில்ல காட்டுல வெள்ளாடு மேய்க்கும் போது என்னென்ன ஆசைப்படுவேன், என்னென்ன பிரியப்படுவேன் அப்படிலாம் ஞாபகப்படுத்தி உனக்காக என்னென்ன வாங்கி வந்திருக்க தெரியுமா? கொடுங்க கொடுங்கன்னு உடனே சொல்லிட்டா அப்படி இருமா, ஒண்ணுன்னா சொல்லுவோம்ல, இருமா சொல்லுவோம்ல. நான் வட்டப்பட்டு வாங்கி வந்தேன் வெள்ளையம்மா, வட்ட முகனத்துக்குத்தான் வெள்ளையம்மா, நான் வட்டப்பட்டு வாங்கி வந்தேன் வெள்ளையம்மா, கத்தி பூரவத்துக்கு வெள்ளையம்மா, வாங்கி வந்தேன் வெள்ளையம்மா, கத்தி பூரவத்துக்கு வெள்ளையம்மா, அவர் கட்டுமாயி வாங்கி வந்தார் வெள்ளையம்மா, வாழைத்தண்டு 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 எங்கேயா வாழை வாழைன்னு கூப்பிட்டு இருக்கு? என்னம்மா சொல்ற? வாழை வாழை என்ன கூப்பிட்டாரு? ஆமாமா அப்படிதான் கூப்பிட்டாரு. வாழை 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 அப்படி சொல்லு. வாழை கண்ட கைகளுக்கு வாழை கண்டு கைகளுக்கு வெள்ளையம்மா, கல்வளையல் வாங்கி வந்தேன் வெள்ளையம்மா. அண்ணே திருட்டு பையன் சொன்னதுக்கு எப்படி கோவம் வந்துச்சு? சைடு கேப்ல வளவி கழட்டிட்டு இருக்கு. நான் களவாணி போயல டேய். எது திருட்ட போயலா? அப்புறம் இல்லையா, என் வெள்ளையம்மா எப்போதுமே கல்லுவ சோலையை மட்டும் தான் போடுவா. அதே மாதிரி கல்லுவ சோலையில போட்டிருக்கானு பார்த்தாயா? அப்படியா? ஆமாய்யா. நீ வாங்கி என்ன சொல்லுமா சொல்லுமா. 6 ஏக்கர் வாழைத்தப்ப வித்துட்டு வந்து 1 கோடி 1 கோடி பாத்திருக்கியா? அப்போ என்னது என்னமா சொன்னீங்களே, என்னமா சொன்னீங்க மேனி எல்லாம் சொன்னேன். அப்படியா சொன்னீங்க? என் காதுல வேற டபுள் டபுளா கேக்குதுன்னு. நீ சின்ன வயசுல ஆசைப்பட்ட பொருள் உனக்காக வாங்கி வந்திருக்கேன். என் மேல கொஞ்சமா ஆசைப்பட்டுச்சுன்னா, என் மேல கொஞ்சமா பிரியம் வந்துச்சுன்னா, நான் வாங்கி வந்த பொருளை மனசார ஏத்துக்க. இல்ல நேத்து சொன்ன பேச்சு காத்தோட போச்சுன்னு வாயில சொல்லு. என் சக்கமிட்டி சுமை வத்த வந்த வலிக்கு போயிடுறேன். அப்படியா? சொன்ன போயிருவீங்களா? போயிருவீங்களா? ஆமா. நேத்து சொன்ன பேச்சு காத்தோட போச்சு, போயிட்டு வாங்க. நேத்து சொன்ன பேச்சு காத்தோட போச்சு. பொம்பளை பிள்ளை காரி துப்பி செருப்பு கழட்டி அடிச்சா கூட போக மாட்டான். வாயில சொன்னா போயிருவோமா? போக மாட்டேன். காரி துப்பு மறுபடியும் அங்கதான் போவான். ஆமா. இந்த நட்டநாடு சாமத்துல இவ்வளவு பேரை தாண்டி அரண்மனை கதை வந்து தட்டும் போதே என் ஜக்கம்பட்டிக்காரர் வெள்ளச்சாமின்னு தெரியும். 15 வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க இல்ல, அதனால ஒரு சின்ன சோதனை வச்சு பார்த்து. அப்படியா? ஆமாங்க. யாருன்னு தெரியுமா? தெரியுங்க. என்ன யாருன்னு தெரியுமா? அட தெரியல. அடி சண்டாளி. ஐயோ ஏமா தெரிஞ்சிருந்தா முன்னாடியே சொல்லலாம்னா. இவ்வளவு நேரம் வெள்ளையும் வெள்ளையமான் சுத்தி சுத்தி வந்தனே. அவன் 15 பாட்டு பாடுறான், நாங்க வாசிக்கிறோம். கொஞ்சம் ஈவு இறக்கமே இல்லையா? முன்னாடியே சொல்லிக்கலாம்ல. பொம்பளைங்க பொம்பளைங்க வேணாம் போட சண்டி மாடா. பொம்பளைங்க பொம்பளைங்க வேணாம் போட பொம்பளை பிள்ளைகளை இப்படித்தாயா விட்டு வெடிக்க பாப்பாளுங்க. இருந்தாலும் நம்மளை விட்டாலும் இவளுக்கு வேற யாரும் இல்ல, இவ்வளவு விட்டாலும் நம்மளுக்கு வேற யாரும் இல்ல. வந்தது வந்துட்டோம். இருந்தாலும் இல்லைக்குமா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்த உடனே உன் மேல கொல்ல பிரியம் வலிக்குமா? பிரியமா? யார கொல்லுங்க பிரியம்? கொள்ளை கொண்ட பிரியம் வலிக்குமா? கொள்ளை கொண்ட பிரியம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் தெரியுமா? ஹலோ
குறுக்கு சுருத்தவரே நெஞ்ச குங்குமத்தில் கரைச்சவரே நீ மஞ்ச தேய்ச்ச குளிக்கையில் என்ன கொஞ்சம் தாயே ஓ கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்த தாயே சிறந்தவரே குங்குமத்தை கரைச்சவரே நீ மஞ்ச தேய்ச்ச குளிக்கையில் என்ன கொஞ்சம் தாயே கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்தாயே ஒரு கண்ணீர் கசியே உதட்டு வரி கசியே உன்னால சில முறை இறக்கவும் பலமுறை இறக்கவும் அந்த ஆத்தோடு விழுந்த நம்ம ஆத்தோடு போது முன்னோடுதான் ஓடுது மறந்து காட்டு மழை நல்ல குங்குமத்தை கரைச்ச மஞ்ச தேய்ச்ச குளிக்கையில் என்ன கொஞ்சம் மணியாக என்ன கொஞ்சம் மாத்தாயே கம்ம விழுந்த மாதிரியே கண்ணுக்குள்ளே கொடையவற்ற முத்து சம்மல்லிகளே ஒரு மொழி திரு வாகனவாகவற்று பாட்டைகளை உறந்து விட்ட பெறவற்று அழுத்திய கழுத்துல கொளுத்திய இன்னும் போயில்லை கணக்கால் கூட கருப்புகளை பாக்கி உடம்பு செய்ய வேணும் பாக்கியமே பேச குளிக்கையில் என்ன கொஞ்சம் கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் தாயே வம்மதக தொலைச்சு உடையவற்ற உதச்சு ஒரு மணி ஒரு பார்வை உடம்பு புதைகிற வரையிலும் உடனே அடி காலூர கரப்புள்ள குளிக்கையில் என்ன கொஞ்சம் கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் தாயே விளக்குமா உண்மையில அவளை வச்சிருக்க விளக்குமா இருந்தாலும்
நான் எங்க வர சொல்றேன் அங்க வர்றேன். நீ எங்க வர தெரியுமா? எங்க வரணுங்க? அடி 10 ரூபா தாரே, ஒரு உணப்பு தட்டு தாரே, ஒத்துக்கிட்டு அடி நம்ம ஓட பக்கம் போவோம். ஓட பக்கம் வேணாம், கல்லு குத்தம். சரி உண்மைதான், அங்கிட்டு பூரா அங்க கல்லாத இருக்கும். அந்த மலை அடி 10 ரூபா தாரே, ஒரு உணப்பு தட்டு தாரே, ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போவோம். அடி 10 ரூபா தாரே, ஒரு 10 பிள்ளைகளை தாரே, மக்களை கட்டுவாடி. அவன் சொத்து பூரா தருவானே. அடி சொந்த பூரத்தாரே, சபை குத்தாரே, அடி 10:30 மணிக்கு மேல நாடத்துக்கு வந்துருமா? அப்புறம் மாட்டிக்க ஊர்ல வருவாங்க. அடி சொந்த பூரத்தாரே, சபை குத்தாரே, அடி வரமாட்டியா? 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 ஏன் வரமாட்டேன்.